நீங்க மனிதனா பிறந்திருக்கீங்களே, இந்த மனித பிறப்புக்கு முன்னாடி 80 லட்சம் தடவை வேறொரு உயிரினமா பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மனித உடலே கிடைச்சிச்சு. கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மாதிரிதான் நாராயணர் சொல்லும் போது கருடரும் ஆச்சரியப்பட்டாரு. இப்ப அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உங்களுக்கு நாராயணர் பிடிக்கல, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க, இப்ப நீங்க மனிதராக சிந்தித்து விழிப்புணர்வோட வாழ்றீங்கன்னா உங்க ஆன்மாவுக்கு இது முதல் பிறவியே கிடையாது. உங்க ஆன்மா இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் எடுத்திருக்கு. சுமார் 80 லட்சம் பிறவிகள் நம்ம வேறொரு உயிரினமாக பிறந்திருக்கோம். மிச்சம் இருக்கிற 4 லட்சம் பிறவிகள்ல மனிதனை போன்ற பிறவி இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத மொத்தம் 6 நிலைகளா கருடபுராணத்துல சொல்றாங்க. இப்ப அதை நான் சொல்றேன். முதல் நிலை, நம்ம எல்லாருமே சுமார் 9 லட்சம் தடவை நீர்ல வாழ்ற உயிரினமா பிறந்திருக்கோம். அப்படி பிறந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, உயிர் வாழ்றது எப்படி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுறதுன்னு இது நம்ம கத்துக்கிட்டோம். இரண்டாம் நிலை, இப்ப நம்ம பாக்குற இந்த மரம் செடி கொடி, இந்த பிறப்ப நம்ம 20 லட்சம் தடவை பிறந்திருக்கோம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, பொறுமை, அமைதி, சகிப்புத்தன்மை. மூன்றாம் நிலை, எறும்பு, பூச்சி, புழு, பாம்பு போன்ற உயிரினமாக நம்ம சுமார் 11 லட்சம் தடவை பிறந்திருக்கோம். அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது பயம்னா என்னன்னு தெரியும், ஆபத்து புரியும், ஒன்னாதாண்டா வாழ முடியும்னு அந்த உணர்ச்சி நம்ம புரிஞ்சுப்போம். நான்காம் நிலை, எல்லாருக்கும் பிடிச்ச பறவைகளாக சுமார் 10 லட்சம் தடவை பிறந்திருக்கோம். அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது சுதந்திரம். அஞ்சாம் நிலை, இந்த இடத்துலதான் நம்ம நாய், சிங்கம், பூனை போன்ற மிருக பிறவிகளாக சுமார் 30 லட்சம் தடவை பிறந்திருந்திருக்கோம். இந்த மிருக பிறவிதான் நம்ம அதிகமா பிறந்திருக்கோம். ஆனா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். பயம்னா என்ன, பாசம், காதல், விசுவாசம், கோபம். ஆனா நல்லது கெட்டது எதுன்னு அந்த முடிவெடுக்கிற அறிவு அந்த பிறவில நமக்கு கிடையாது. கடைசியா ஆறாம் நிலை, 80 லட்சம் பிறவிகள் நம்ம கஷ்டப்பட்டு கடந்து வந்து நமக்கு கிடைச்சது இந்த மனித பிறவி. இதை நம்ம 4 லட்சம் பிறவிகளாக 14 லோகங்கள்ல வாழ்வோம். இதை பத்தி போன வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. ஓம் நம நாராயணான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.